ஸோ இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது இன்டர் VLAN. ஸோ VLANக்கும் லேனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். ஸோ அது எப்படி இன்டர் VLAN அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். ஸோ இப்போது இன்டர் VLANலாம் என்ன? ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா VLANல நம்ம ஃபிசிக்கலாக எண்டு டிவைசஸை செக்ரிகேட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ ஐசோலேட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ VLAN A, VLAN B, VLAN Cன்னு இருக்குது அப்படின்னா அந்த பர்டிகுலர் VLANக்குள்ளே இருக்கிற டிவைசஸ் மட்டும் கம்யூனிகேட் பண்ணோம். VLAN டு VLAN கம்யூனிகேஷன் கட் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம மல்டிப்புள் VLANஸை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இங்கே கனெக்ஷனை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ VLAN A, VLAN B, VLAN C ஆர் VLAN 10, VLAN 20, VLAN 13 இருக்குது அப்படின்னா 3 VLANக்கு இடையில் எனக்கு கம்யூனிகேஷன் நடக்கணும். ஆனால் 3 தனித்தனியாக இருக்கணும். தேவைப்படும் போது 3 VLANம் கம்யூனிகேட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அதுக்கு நம்ம இன்டர் VLAN அப்படிங்கிற இந்த கான்ஃபிகரேஷனுக்கு போயிடலாம். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய 2 டைப் பார்த்தீங்கன்னா, ஒன்று ரவுட்டர். ஸோ ரவுட்டர் ஆன் ஏ ஸ்டிக் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லுவோம், அதை யூஸ் பண்ணலாம். இல்லை என்னால் ரவுட்டர் யூஸ் பண்ண முடியல, ஸோ ரவுட்டர் வந்து காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னா லேயர் 3 சுவிட்சை யூஸ் பண்ணலாம். ஸோ மல்டி லேயர் சுவிட்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மல்டி லேயர் சுவிட்சை யூஸ் பண்ணி நம்ம சேம் இந்த செட்டப்பை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ VLANலேருந்து VLAN கம்யூனிகேஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கு காஸ்ட் கம்மியாக இருக்குன்னு நினச்சோம்னா லேயர் 3 சுவிட்சுக்கு போகலாம். இல்லை காஸ்ட் கொஞ்சம் அதிகமானாலும் பரவாயில்ல, எனக்கு கான்ஃபிகரேஷன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா ரவுட்டர் ஆன் ஏ ஸ்டிக் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு கான்ஃபிகரேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்காக இன்டர் VLAN தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம VLAN க்ரியேட் பண்ணுறதே செக்யூரிட்டி பர்பஸ், தேவையில்லாத கம்யூனிகேஷனை அவாய்ட் பண்ணுறது தான் VLAN க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இன்டர் VLANல பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமாக செக்யூரிட்டி, ஸோ நம்ம சைபர் செக்யூரிட்டியில் செக்யூரிட்டி அப்படிங்கிற முக்கியமான பார்ட் இருக்குது. ஸோ அந்த செக்யூரிட்டியை நம்ம க்ரியேட் பண்ண முடியும். இங்கே நெட்வொர்க் இடையில் தேவையில்லாத மால்வேர்ஸ், ஸோ அட்டாக்கர்ஸ் ஹேக் பண்ணாமல் நம்ம இன்டர் VLAN மூலயமா நம்ம அதை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஓகேவா? தேவையில்லாத கம்யூனிகேஷனை அவாய்ட் பண்ணுறதுக்கு இங்கே நம்ம அதுக்கான செட்டப்பை க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் VLAN டு VLAN கம்யூனிகேட் பண்ணணும், ஆனால் செக்யூராக இருக்கணும் அப்படின்னா இன்டர் VLAN கான்ஃபிகரேஷனுக்கு போய்க்கலாம். ஸோ அதுக்காக இன்டர் VLAN யூஸ் பண்ணுறோமே தவிர நம்ம இதில் வேறு எந்த ஸ்பெஷல் பர்பஸும் கிடையாது. ஸோ VLANக்கு இடையில் கம்யூனிகேஷன் இல்லாமல் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அடிஷ்னலாக நம்ம கம்யூனிகேட் பண்ணணும், சம்டைம்ஸ் கம்யூனிகேஷன் தேவைப்படுது அப்படின்னா அதுதான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இன்டர் VLANல யூஸ் பண்ண போகிற 2 மெத்தட், 2 டைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரவுட்டர் ஆன் ஏ ஸ்டிக். ஸோ இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தட், கொஞ்சம் காஸ்ட்லியான மெத்தடும் கூட. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு போர்ட்டையும் சப் இன்டர்ஃபேஸாக டிவைட் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸோ போர்ட் ஜிகாபைட் ஈத்தர்நெட் போர்ட்னு ஒரு போர்ட் இருக்குது. ஸோ அந்த போர்ட்டையே வந்து மல்டிபிள் போர்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஸோ அதையே ஒரு 4 போர்ட்டாவோ 8 போர்ட்டாவோ ஒரு சிங்கிள் போர்ட்டை மல்டிபிள் சப் இன்டர்ஃபேஸாக நம்ம டிவைட் பண்ணும்போது இந்த இன்டர் VLAN கான்ஃபிகரேஷனை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதேமாதிரி ரவுட்டரில் பார்த்தீங்கன்னா ரவுட்டரில் நெட்வொர்க் டிராஃபிக் நடக்கும். ஸோ அந்த நெட்வொர்க் டிராஃபிக்கை நம்ம ட்ரங்க் பண்ணுறதுக்கு, அதாவது ட்ரங்க் மோட் அப்படின்னா ரவுட்டர் டு சுவிட்சு கம்யூனிகேஷனை ட்ரங்க் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய 802.1q ட்ரங்கிங், ஸோ அப்படிங்கிற இந்த டிராஃபிக்கை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரவுட்டர் ஆன் ஏ ஸ்டிக்கில். ஸோ இதுவே லேயர் 3 சுவிட்சு, மல்டி லேயர் சுவிட்ச் யூஸ் பண்ணும்போது அங்கே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அங்கேயும் சப் விர்ச்சுவல் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிகரேஷன் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த ரவுட்டரோட ட்ரங்கிங் மெத்தட் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஜஸ்ட்டு ஒவ்வொரு போர்ட்டுக்கும் ஒவ்வொரு IP அட்ரஸை மட்டும் அசைன் பண்ணுவோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம VLANல எந்த போர்ட்டுக்கும் IP அட்ரஸ் அசைன் பண்ண மாட்டோம், சுவிட்ச் போர்ட்டுக்கு. ஆனால் இங்கே இன்டர் VLANல மல்டி லேயர் சுவிட்சில் ஒவ்வொரு சுவிட்சுக்கும் IP அட்ரஸை அசைன் பண்ணணும். ஸோ அப்படி அசைன் பண்ணால் மட்டும்தான் சப் இன்டர்ஃபேஸை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ நம்ம இன்டர் VLANோட அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம இன்டர் கம்யூனிகேஷன், அதாவது வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு இடையில் வேறு லேனுக்கு இடையில் இன்டர் கம்யூனிகேஷன்
பண்ணுறதுக்கு இந்த இன்டர்வியூலான் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தேவையில்லாத பர்சனை ஐசோலேட் பண்ணிவிட்டு செக்யூராக நம்ம நெட்வொர்க்கை ஆப்ரேட் பண்ணுறதுக்கும் இந்த இன்டர்வியூலான் யூஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கோட பெர்ஃபார்மன்ஸ், நெட்வொர்க்கோட எஃபிஷியன்சி, நெட்வொர்க்கோட செக்யூரிட்டி இன்டர்வியூலான் யூஸ் பண்ணுறதுனால இம்ப்ரூவ் ஆகுது. அடுத்தது இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம நெட்வொர்க்கோட சைஸை தேவைப்பட்டால் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் ஸ்கேலபிள் என்டர்பிரைஸ் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஸ்கேலபிள் அப்படின்னா தேவைப்படும் போது நெட்வொர்க்கை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம், தேவையில்லாதப்போ நெட்வொர்க்கை ஷ்ரிங்க் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுமே நம்ம இன்டர்வியூலான் கான்ஃபிகரேஷனில் பண்ணிக்க முடியும். ஸோ டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் சுவிட்சில் இந்த இன்டர்வியூலான் கான்ஃபிகரேஷனை பண்ண முடியாது. அதாவது மேனேஜபிள் சுவிட்சாக இருந்தாலும் சரி, நான் மேனேஜபிள் சுவிட்சாக இருந்தாலும் சரி, அதில் இன்டர்வியூலான் பண்ண முடியாது. லேயர் 3 மல்டி லேயர் சுவிட்சு நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கான காஸ்ட்டு மேனேஜபிள் சுவிட்சை விட கொஞ்சம் அதிகம். அதே மாதிரி இதில் எக்ஸ்ட்ரா கமாண்ட்ஸ் வரும். ஸோ கமாண்ட்ஸ் அதிகமாக இருந்தாலே நமக்கு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக தெரியும் அந்த கான்ஃபிகரேஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஸோ நார்மலாக யூஸ் பண்ண வேண்டிய 2 கமாண்டுக்கு மேலே இன்னும் 2 கமாண்டு எக்ஸ்ட்ரா நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு போர்ட்டுக்கும். ஸோ அப்போ நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தெரியலாம். ஸோ அதுதான் இங்கே டிஸ்அட்வான்டேஜில் முக்கியமான டிஸ்அட்வான்டேஜாக சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இன்டர்வியூலான கான்ஃபிகர்